ஒவ்வொருத்தரோட உடம்புலயும் 9 கோள்கள் உண்டு. ஒரு ஜோதிடர்களுக்கு நம்ம ஒருத்தரை வணங்கும் போது 9 கிரகத்துடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த கடவுள் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் அந்த வீட்டில் இன்னொன்று சேரும். இல்லைன்னா வரக்கூடிய மனைவி திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கும். ஒரு சில ஜாதகங்கள் என்னென்ன, கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு 6 மாதம் கழிச்சு மருமாங்கல்யம், சுமங்கலி பெண்களை வச்சு மருமாங்கல்யம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அதை செஞ்சோம். அதுலேயும் ஓரளவுக்கு எங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சு. ஒரு காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட சொந்த பந்தங்களோட திருமண விஷயத்துக்கு 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கட்டுங்களேன், அதனுடைய காதலினுடைய தூய்மை ஒரு மாதிரி இருக்கும். நவ கிரகங்களுடைய ஆக்குபை நவதானியம். இந்த நவதானியத்தை நீங்க பரிகாரமா எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டோடைய வேலை நல்லா போகும். நவகிரகா வழங்கும் ஜே மைத்ரி பிரசன்ஸ் இரண்டாவது மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் பாய் நவகிரகா. அவார்ட் பாய் பேலன்ஸ் தியரி, தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சரவணன் சோமசுந்தரம், தி சைல்ட் ப்ரோஸ், கனிமொழி சந்தோஷ். அதாவது கொடுக்கப்பட்ட தலைப்பு திருமண காலம் அறிதல் சொல்லி. திருமண காலம் அறிதல்னா ஒரு 4 விதி இருக்கு. இந்த 4 விதி சொன்னாலே வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் அது மட்டும் சொன்னால் அது சிறப்பாக இருக்காது. அப்போ திருமணத்துக்கு வரக்கூடிய சிக்கல்கள், சிலருக்கு சில கிரகங்களால் வரக்கூடிய கோளாறுகள்லாம் சிலது சொல்லிட்டு போனா தான் நல்லா இருக்கும். ஒன்று இருந்தாலும் டைம் கருதி முதல்ல நான் இன்னைக்கு அந்த சம்பவம் நடைபெறக்கூடிய அந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். சம்பவம் தான் அது. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவம் தான். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த அவரே சொல்லுவாரு, நல்ல நேரம் முடிய போகுதுன்னு தான் சொல்லுவாரு. அவர் நல்ல நேரம் இருக்கு வாங்கன்னு யாருமே சொன்னதே கிடையாது. நல்ல அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நல்ல நேரம் முடிய போது எதுக்கு கொடுக்குறாரு சொன்னா, வார்னிங் கொடுக்குற, நீ இப்ப கூட ஓடி போயிருன்னு சொல்லி. அதையும் மீறி ஒருத்தர் மாற்றாம இருங்க. அதான் அந்த சம்பவம். அதே தாங்க. ஆமா. அப்ப அந்த சம்பவம் நடைபெறதுக்கு மொத்தம் ஒரு 4 காரணி. ஃபர்ஸ்ட் என்னன்னா கிரகம், அடுத்து பாவம், அதுக்கடுத்து என்னன்னா காலம். இந்த டைம் எப்படி சொல்லணும்னா கோச்சாரத்துல டிரான்சிட்ல சொல்லக்கூடியதும், அடுத்து கிரக சேர்க்கை மற்றும் பார்வை. இந்த 4 காரணி. இந்த 4 காரணி எப்ப வேலை செய்யும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கிரகங்கள் பத்தி சொல்லும்போது என்ன, கிரக சேர்க்கை இது பலனையும் அதோட தன்மையும் சொல்லக்கூடியது இந்த கிரக சேர்க்கை. அதுக்கடுத்து சொல்லக்கூடியது பாவகம். பாவகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வகையில சொல்லணும். ஒன்று காலபுருஷ தத்துவப்படி சொல்றது, இன்னொன்று அவரவர் ஜாதகப்படி தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய பாவக இணைப்பை பற்றி சொல்லக்கூடியது. இந்த கிரக அந்த காலபுருஷ தத்துவங்கிறது என்ன, பொதுவான மற்றும் ஒற்றுமையான விஷயங்களை பற்றி கூறுறதுக்காக இந்த காலபுருஷ தத்துவத்தை பயன்படுத்தணும். மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் பயன்படுத்துறது. பாவகத்தை பயன்படுத்துறது அப்படின்னா லக்னம் முதல் 12 பாவங்களை பயன்படுத்துறது. இதுதான் பாவகத்தை பற்றி சொல்லும்போது. காலம் பத்தி சொல்லும்போது என்னன்னா தசா புத்தி. ஒரு பாவகம் மற்றும் பாவ அதிபதி எப்போது இயங்குவார் என்பதை குறிக்கக்கூடியது. கிரக சேர்க்கை, அந்த கோச்சாரத்தை பத்தி சொல்லும்போது கிரக சேர்க்கை, ஒரு கிரகம் மற்றும் கிரக சேர்க்கை எப்போது இயங்கும் என்பதை சொல்றது. இந்த 4 காரணியும் சேர்ந்துதான் ஒரு சம்பவத்தை நிர்ணயம் செய்யும். அப்படி பார்க்கும்போது பலன் நடைபெறக்கூடிய காலத்துக்கு, இங்க கல்யாணத்துக்கு அப்படின்னா திருமணத்துக்கு சொல்லி எடுக்கும்போது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் எடுக்கணும். இந்த கோச்சார கிரகங்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் வரும் காலத்துல உங்களுக்கு திருமண காலம் நடக்கும். அல்லது பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் இந்த சுக்கிரனுக்கோ இல்லாட்டி செவ்வாய்க்கோ திரிகோணத்தில் வரும் காலம் உங்களோட திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்கும். அது போக அந்த கோச்சார கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் போதும் அந்த திருமண காலத்தை சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இப்ப சுக்கிரன் தான் இப்ப திருமணத்துக்கு காரகன் நீங்க சொல்லும்போது, அந்த சுக்கிரன் பரணி, பூரம், புராடம் இந்த நட்சத்திரங்கள் வரும்போது கூட இந்த திருமண காலத்தை அவங்களுக்கு சொல்லும். அப்படின்னா எல்லாருக்குமே அப்படியே நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. எல்லாருக்குமே நடந்துருமா?
எல்லாருக்குமே அந்த சுக்கிரன்ல போகும்போது செவ்வாயில போகும்போது நடக்குமானா அப்படி இல்ல. இத மாத்தி எடுத்துக்கணும். உங்களோட சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாருங்க. அதோட திரியோண நட்சத்திரம் இருக்கணும் இல்லையா? ஒருவேளை உங்க சுக்கிரன் வந்து அஸ்வினியிலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதே அஸ்வினி மகம் மூலத்துல உங்க சுக்கிரன் போகும்போது இந்த திருமண காலத்தை பத்தி சொல்லலாம். இது மாரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த காரக, பாவக நட்சத்திரத்துல, அதாவது காரகத்தோட கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திரம், பாவக கிரகமும் சொல்லுவோம். பாவக ரீதியா சொல்லும்போது. அந்த கிரகத்தோட நட்சத்திரங்கள்லயும் இந்த பாவக கோள்கள் போகும்போது, திருமண காலத்த நீங்க நிர்ணயம் பண்ணிக்கலாம். இந்த தசாபுத்தி சொல்லும்போது, காரக கிரகத்தோட தசாபுத்தியிலயும் இந்த திருமணத்தை காலம் வரும். பாவக கிரகத்தோட தசாபுத்தியிலயும் இந்த திருமணம் நடக்கும். சார் 2 குழப்பிக்கிட்டே இருக்கீங்களா? குழப்பலாம் இல்ல. அதாவது சுக்கிரன் களத்திரக்காரகன்னா, சுக்கிர தசையில திருமணத்த பத்தி பேசலாம். பெண்ணுக்கு செவ்வாயோட அந்த தசாபுத்தியிலயும் திருமண காலத்த பத்தி சொல்லலாம். 7ஆம் பாவம் சம்பந்தப்படும் போதும், அதாவது 7ஆம் பாவத்து அதிபதியோட தசா நடக்கும்போதோ, 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசா நடக்கும்போதோ, இல்ல புத்தி நடக்கும்போதோ இந்த திருமண காலம் வரும். இதான் கிரகத்த பத்தி சொல்லும்போது, அதாவது காரக கிரகத்தையும், பாவக கிரகத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்றது. இதுல ரொம்ப கரெக்ட்டா சொல்லணும்னா, 2ஆம் பாவம், 7ஆம் பாவம் இதோட சேர்த்து 3, 11 சம்மந்தப்படணும். நீங்க முயற்சி எடுக்கணும். அது வெற்றியை தரணும்னா, இந்த 3, 11 சம்மந்தப்பட்டா தான் உங்களோட முயற்சி வெற்றியாகும். இல்லாட்டி பேச்சளவுல மட்டும் தான் 2, 7ம் நடந்துகிட்டே இருக்கும். 2னா குடும்பம் நடத்துறது, குடும்பத்த அமைக்கிறது, 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடியது அந்த திருமணத்த பத்தி சொல்லக்கூடியது. இது முயற்சி வெற்றி பெறுவதற்கு 3, 11 வேலை செய்யணும். சில சமயம் 5ஆம் பாவமும் இதற்கு முக்கிய பங்களிக்கும். ஏன்னா, இது லவ் மேரேஜாக இருந்தா. சிலர் லவ் பண்ணுவாங்க. வீட்ல தெரியாத மாரி சொல்லிக் குடுத்து லவ் பிளஸ் அரேஞ்ச்டு மேரேஜ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த 5ஆம் பாவமும் சேர்ந்து வேலை செய்யும். இதெல்லாம் வந்து திருமண காலத்துக்குரிய ஒரு கிரக இணைவுகள். தசாபுத்தி இதெல்லாம் சொல்ல முடியுது. அடுத்து சில விஷயங்கள் இருக்கு. என்ன சொல்லலாம் அப்படின்னா, சில கோள்கள் உங்களோட திருமணத்த தடை பண்ணும். அதே மாரி நம்மகிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. ஆ அதாவது தாய் வழியில பொண்ணு எடுக்கலாமா? தந்தை வழியில பொண்ணு எடுக்கலாமா? அப்படிங்கிற கேள்விலாம் நமக்கு வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி 4லயோ, இல்லாட்டி 4ஆம் இடத்து அதிபதி 7லிலோ நின்னா, உங்களோட தாய் வழியில பொண்ணு எடுக்கலாம். அதாவது அத்தையோட மகன், மகள் இவர்கள நீங்க பொண்ணாவோ, மாப்பிள்ளையாவோ எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்து அதிபதி 9லிலோ, இல்லாட்டி 9ஆம் இடத்து அதிபதி 7லிலோ இருந்தா, உங்களோட தகப்பன் வழியில இருக்கக்கூடிய அதாவது தாய் மாமன் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க வழியிலயும் பொண்ணு எடுக்கலாம். இந்த மாரி. அதுல சில கோள்கள் சில இடங்கள்ல இருக்கும்போது தடையை ஏற்படுத்துவாங்க. அப்படி ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான கோள் எதுனா செவ்வாய். இந்த செவ்வாய் பத்தி சொல்லும்போது, அது பஞ்சமகா புருஷ யோகத்துல வரக்கூடிய ருஷக யோகமாக இருந்துச்சு அப்படின்னா, அது தடையை ஏற்படுத்தாது. நல்ல வாழ்க்கைய அமைச்சு தரும். அது 1, 4, 7, 10ல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சியாவோ, உச்சமாகவோ இருக்கும்போது அது ருஷக யோகத்தை உண்டு பண்ணி தரும். மத்த இடங்கள்ல இருக்கும்போது, அது சில சமயம் தடயத்த ஏற்படுத்தி தருது. இந்த தடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அதோட தசா புத்தி முடிஞ்சிருந்துச்சுன்னா, செவ்வாய் தசா முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சா, அந்த சம்பவம் நடக்காது. அதாவது என்ன சம்பவம் அப்படின்னா, திருமணம் முடிந்த பின்னால் இவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, வேறொரு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வேறொரு தொடர்பு அது எதுக்காக அப்படின்னா, அந்த செவ்வாயோட குணத்த பத்தி சொல்லணும். இந்த செவ்வாய் என்ன செய்யும் அப்படிங்கிற குணம் இருக்கு. இது இந்த உறுப்புகள சொல்லும்போது, ரத்தத்துக்கு காரகத்த வகிக்கிறாரு இந்த செவ்வா. அவரே ஆக்ரோஷம், அதிகாரம், கோபம் இதுக்கெல்லாம் காரகமா இருக்கிறாரு. அதோட சேர்த்து மற்றவர்கள் பொருளை அபகரித்தல். அந்த மற்றவர்கள் பொருளை அபகரித்தல் தான் என்ன சொல்லணும் உறவு மூலமா அதாவது இவரு நம்ம சரவணன் சோமசுந்தர ஐயா சொல்ற மாதிரி உயிர், பொருள் அப்படின்னு 2 விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மற்றவர்கள் பொருளை அபகரிப்பதுல உயிர் காரகத்துல எடுத்துக்கிட்டா, அடுத்தவனோட மனைவி, அடுத்தவனோட கணவரை அபகரிக்கிறது இந்த செவ்வாயோட குணம்.
பொருள் காரகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட கார், அதாவது அசையும் அசையா சொத்துக்களை அபகரிப்பது இந்த செவ்வாயோட குணம். அதாவது செவ்வாய் பலமாக இருந்தால் இவர்களுக்கு இந்த குணம் வரும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த 1, 4, 7, 10ல இருக்கக்கூடிய செவ்வாய் சில சமயம் இவங்களுக்கு இந்த விஷயத்தை தரும் அப்படிங்கிறது. ஆனா இதுல ஒரு சின்ன இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. செவ்வாய் பத்தி சொல்லும்போது செவ்வாயும் அந்த 6 வீடுகளும் அப்படின்னு ஒரு சொலவடை இருக்கு. அந்த 6 வீடு எது அப்படின்னா 1, 2 அதாவது லக்னம், அப்புறம் 2ஆம் இடம், அடுத்து 4, 7, 8, 12 இந்த இடங்களில் இருக்கும்போது அவரு சில சமயம் 2வது, 3வது என சில விஷயங்களை செஞ்சு விடாரு. இந்த செய்யக்கூடிய காரணத்தினால தான் அவங்களுக்கு திருமணத்துல இந்த செவ்வாய் தோஷம் அடிக்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆனா பராசரர் வந்து எந்த இடத்துலயும் வந்து அஹ், அதாவது இந்த செவ்வாய் அந்த இடத்துல இருந்தா அந்த பொண்ணுக்கு வந்து திருமணத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுறாரு. ஆனா எப்பங்கிற விஷயத்த சொல்லல அவர். அவர் எங்க சொல்றாருன்னா பிருகத் பராசர அகோரா சாஸ்திரத்துல அத்தியாயம் 82ல பெண்கள் ஜாதகம்னு சொல்லி இருக்கு. அதுல வந்து ஸ்லோகம் 47ல சொல்றாரு. செவ்வாய்க்கு சுப கிரக சேர்க்கை இல்லாம இருந்து அது லக்னம் 4, 7, 8, 12ல் நின்றால் அந்த ஜாதகருக்கு அல்லாட்டி கணவர் வந்து கணவர் இழந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் சொல்லும்போது 2ஆம் மீட்டரை பத்தி சொல்லல. அதாவது அதே மாதிரி எப்போன்னு சொல்லல, தசாபுத்தியும் கணக்குல சொல்லல. ஆனா வராக மிகிரர் சொல்லும்போது 8ஆம் பாவத்துல வந்து தீய கோள்கள் அமர்ந்துச்சுன்னா அந்த ஜாதகி விதவை ஆவாள்னு சொல்றாரு. அத்தியாயம் 24ல ஸ்லோகம் 14ல சொல்றாரு. ஸ்திரீ ஜாதகம் அப்படிங்கிற அந்த சாப்டர்ல சொல்றாரு. இது எப்ப நடக்கும்னு இவர் சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்தை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா 8ல் நிற்கும் கிரகத்தின் ராசிநாதன் எந்த நவாம்சத்துல நிக்கிறாரோ அந்த தசாபுத்தியில ஜாதகி அமங்கலி ஆவார், இந்த விதவை ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றார். அப்படிங்கும்போது இப்படி ஒரு விஷயம் மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட பையனோட ஜாதகத்தை இணைக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் சொல்றாரு. அதாவது பெண்ணுக்கு லக்னத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பையனுக்கு வந்து லக்னத்திலேயோ இல்லாட்டி 4லயோ செவ்வாய் இருக்கணும். இதை கொஞ்சம் குறிப்பா கவனிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ லக்னத்துல பெண்ணுக்கு செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா ஆணுக்கு வந்து லக்னத்திலேயோ 4லயோ செவ்வாய் இருக்கணும். பெண்ணுக்கு லக்னத்துக்கு 2ல செவ்வாய் நின்றுச்சுன்னா ஆணுக்கு லக்னத்திலேயோ இல்லாட்டி 2ஆம் இடத்துலயோ செவ்வாய் நிற்கணும். பெண்ணுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் நின்றுச்சு அப்படின்னா ஆணுக்கு லக்னத்திலேயோ இல்லாட்டி 4லயோ செவ்வாய் நிற்கணும். பெண்ணுக்கு 7ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா ஆணுக்கு 7ல தான் செவ்வாய் நிற்கணும். அடுத்து பெண்ணுக்கு 8ல செவ்வாய் நின்றுச்சுன்னா ஆணுக்கு எங்கெல்லாம் செவ்வாய் நிற்கலாம், லக்னத்துல 2ல 4ல 7 12ல நிக்கலாம். 1. அடுத்து பெண்ணுக்கு 12ல இருந்துச்சுன்னா ஆணுக்கு 4லயும் 12லயும் செவ்வாய் நிக்கிற மாதிரியான ஜாதகத்தை தான் இணைக்கணும்னு சொல்றாங்க. இது எதுக்காகனா காலகட்டத்தை அவர் சொல்றாரு இல்லையா. ஒருவேளை ஒருத்தருக்கு செவ்வாய் தசையில செவ்வாய் புத்தி முடிஞ்சிருச்சு, அப்ப அந்த செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி எவ்வளவு காலம் நடக்கும் அப்படின்னா 4 மாசம் 27 நாள் அவருக்கு நடக்கும். இந்த செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி 4 மாசம் 27 நாள் கழிச்சிட்டு அடுத்த திசையில இந்த செவ்வாயோட புத்தி எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு திசையில அந்த 18 வருஷ திசையில 1 வருஷமும் 18 நாளும் வரக்கூடிய செவ்வாய் புத்தி எப்ப நடக்கும் அப்படின்னா 23 வருஷம் கழிச்சு தான் நடக்கும். சுமார் 23 வருஷம் ஆயிடும் இந்த புத்தி வர்றதுக்கு. அதுக்கடுத்து வரக்கூடிய குரு திசையில ஒருவேளை ராகு திசையில செவ்வாய் புத்தி முடிஞ்ச நேரத்துல இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் புத்தி அடுத்து குரு திசையில வர்றதுக்கு வந்துச்சுன்னா எத்தனை நாள் இருக்கும், 11 மாசமும் 6 நாள் இருக்கும், கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகும் இந்த செவ்வாய் புத்தி வர்றதுக்கு. இது மாதிரி சனி புத்தி வர்றதுக்கு சனி திசையில செவ்வாய் புத்தி வர்றதுக்கு 15 வருஷம் ஆகும். நான் சொல்றது இந்த குரு திசையில முடிஞ்சதுக்கு அப்புறம். அது மாதிரி புதன் திசையில வரக்கூடிய அந்த செவ்வாய் புத்தி 14 வருஷம் கழிச்சு தான் வரும். கேது திசையில கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு வரும். சுக்கிர திசையிலும் 10 வருஷம் கழிச்சு வரப்போகுது. சூரிய திசையில 13 வருஷம் கழிச்சு வரும். அந்த சூரிய திசைக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர திசையில 6 வருஷம் கழிச்சு வரும். அப்படின்னா இதுல பாருங்க மினிமம் 6 வருஷமும் அதிகபட்சமா 23 வருஷம் கழிச்சு தான் அந்த புத்தி செவ்வாய் புத்தி வேலை செய்யும். அப்படின்னா அந்த காலத்துல
ஒரு பொண்ணுக்கு லக்னத்துல செவ்வாய் நிக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பையனுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவரோட சூரிய தசையில செவ்வாய் புத்தி நடக்கு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சந்திரன்ல செவ்வாய் புத்தி வர்றதுக்கு 6 வருஷம் ஆயிடும். அதே மாதிரி செவ்வாயில செவ்வாய் முடிஞ்சு ராகுல செவ்வாய் புத்தி வர்றதுக்கு 23 வருஷம் ஆயிடும். அது வரைக்கும் அந்த தம்பி நல்ல நல்ல தங்க கம்பியா தான் நிற்பார், கெட்டுலாம் போக மாட்டார். இப்போ வரக்கூடிய இந்த செவ்வாய் புத்தி என்ன செஞ்சிரும் அப்படின்னா, திரும்ப திரும்ப என்ன செய்யும் அப்படின்னா, அவரு அந்த நண்பா நண்பி, அப்புறம் இணைவி துணைவி, அப்புறம் தொடுப்பு துடுப்பு, இது மாதிரி விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவார். எக்ஸ்ட்ரா பிட்டிங் மனைவி மனைவி தவிர்த்து இணைவி துணைவி இதெல்லாமே எப்ப அரேஞ்ச் பண்ணாருன்னா இந்த செவ்வாய் புத்தி வரும்போது. அப்ப அவங்களுக்கு அந்த லக்னத்துல செவ்வாய் இருந்து நடந்துச்சுன்னா இது நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விதி ஒண்ணு. அடுத்து இன்னும் ரொம்ப விஷயம் இருக்கு. சரி அண்ணா, நான் இப்பைக்கு இதை முடிக்கிறேன். ஏன்னா என்னோட நம்பர் நான் சொல்றேன். சில சமயம் யாருக்காவது இதுல கேட்கணும் சந்தேகம் கேட்கறாருந்தா என்னோட நம்பர் நான் சொல்றேன். ஏன்னா மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னோட பேரு முனைவர் குரு நாகராஜன், PhD அஸ்ட்ராலஜி. என்னோட செல்போன் நம்பர் சொல்றேன். 98 43 21 99 90. ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் அடிங்க, மற்றதை பேசிக்கலாம். அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நான் ரொம்ப தகவல் தரேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.